வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோட ரெக்வஸ்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ CISF, அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி தான் பார்க்க போகிறோம். இது மொத்தமாக 1161 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு 5/3/2025 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 3rd April 2025. ஸோ இதுக்கான க்ரைட்டீரியாஸு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனில் இது எல்லாமே டெம்பரவரி பேசிஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு பெர்மனண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இது பே லெவல் பே லெவல் 3க்கு கீழே வருது. ஸோ இதில் 21,700 69,100 வரைக்கும் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட்டு, டாக்குமெண்டேஷன், அதாவது உங்களோட ஒரிஜினல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணுறது, ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்டும் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மாத்திரம்தான். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு ட்ரேடுக்கு, அதாவது ஒரு விதமான வேலைக்கு மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும். ஒருத்தர் 2-3 வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே அவங்க அட் த டைம் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டோ இல்லை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டோ எடுக்கும் போது கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அப்போவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த போஸ்டிங் எல்லாமே பியூர்லி டெம்பரவரியாக இருந்தாலும் லைக்லி டு பிகம் பெர்மனண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ் https://CISF.rectt.cisf.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ்னு இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டீங்க, இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி தெரியும் அப்படின்னா ஹிந்திக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. நான் சொல்கிறது இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிளியர் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே பேசிக்காக இந்த வேலைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் போய் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு அதாவது 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட்டு 1/8/2025 அன்றைக்கி தான் 18 வயசு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜோட கட் ஆஃப் டேட்டு 1 August 2025. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே 3rd April 2025 கட் ஆஃப் டேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த 1161 வேகன்சி அப்படின்னா, குக்கு, இது எல்லாமே கான்ஸ்டபிள் பொசிஷன். குக்கு, காப்லர்னா பூட்ஸு, செருப்பு இதெல்லாம் தைக்கிறவங்க, டெய்லர், பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர், பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், மாலி, வெல்டர், சார்ஜ் மெக்கானிக், MP அட்டண்டன்ட். ஸோ மொத்தமாக இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா 1161 வேகன்சி வருது. இதில் மேலுக்கு மாத்திரம் 945, ஃபீமேலுக்கு 103 வேகன்சி வருது. இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மாத்திரம் 113 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரே ஒரு தடவை நான் ஒரு பேஜில் மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது கான்ஸ்டபிள் குக்கு, இது
நீங்கள் கான்ஸ்டபிள் குக்கில் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஃபஸ்ட்டு பிரிச்சிருப்பாங்க. அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்ன்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் சதர்ன் ரீஜன், அதாவது நீங்கள் ஒருவேளை நீங்கள் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, லக்ஷதீப், புதுச்சேரி, இந்த ஏரியாவை, கேரளா, இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா இருந்தால் நீங்கள் சதர்ன் ரீஜனில் அப்ளை பண்ண உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் 33, எஸ்சியில் 13, எஸ்டியில் 7, ஓபிசியில் 22, இடபிள்யூஎஸில் 8, மொத்தம் 83 வேகன்சி குக்குக்கு மாத்திரம் இருக்குது சதர்ன் ரீஜனில். இதை தவிர மற்ற ரீஜனும் இருக்குது. நார்த் ரீஜன், வெஸ்டர்ன் செக்டர், சென்ட்ரல் செக்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. மொத்தமாக குக்கில் மாத்திரம் 400 வேகன்சி இருக்குது. சதர்ன் ரீஜனில் 83 வேகன்சி வருது. ஸோ நீங்கள் இப்படி பார்த்து தான் அப்ளை பண்ணலாம். சிஏஎஸ்எஃப்னு நிறைய பேர் வந்துட்டு நம்ம நார்த் இந்தியாவில் வேலை செய்யணும், நமக்கு ஹிந்தி தெரியாது, குஜராத்தி தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது சதர்ன் ரீஜன்லேயும் ஒர்க் பண்ண முடியும். சதர்ன் ரீஜனில் தான் உங்கள் செலெக்ஷனும் இருக்கும். ஈவன் உங்களோட அப்ளிகேஷன், அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மற்ற எல்லா ப்ராசஸும் நீங்கள் வந்து நார்த் வரைக்கும்லாம் போக வேண்டியதில்லை. சதர்ன் ரீஜன்லேயே இவங்க வந்து செலெக்ஷன் போர்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாடுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தமிழில் பேசுகிறதே கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து காப்லர், டெய்லர், பார்பர், இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரி அவங்க பிரிச்சிருக்காங்க, கேட்டகரி வைஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க, ரீஜன் வைஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்ற டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ காப்லருக்கு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனுக்கு 2, டெய்லருக்கு வந்து சதர்ன் ரீஜனுக்கு 6, பார்பருக்கு சதர்ன் ரீஜனுக்கு 39, வாஷர்மேனுக்கு சதர்ன் ரீஜனில் 43 வேகன்சி இருக்குது. இதை தவிர ஸ்வீப்பர், அதாவது பெருக்கிறவங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு 26, பெயிண்டருக்கு 1, கார்பெண்டருக்கு 1, எலக்ட்ரீஷியனுக்கு 2, மாலி, கான்ஸ்டபிள் மாலி, இதில் வந்து 2 வேகன்சி இருக்குது சதர்னில். வெல்டருக்கு வந்து 1 வேகன்சி கூட சதர்ன் ரீஜனில் இல்லை. அதே மாதிரி மெக்கானிக்குக்கும் 1 வேகன்சி கூட இல்லை சதர்ன் ரீஜனில். கான்ஸ்டபிள், எம்பி அட்டண்டருக்கும் சதர்ன் ரீஜனில் 1 கூட இல்லை. ஸோ இப்படி தான். இதே ஃபீமேலுக்கு நான் இந்த சார்ட் கொடுத்துருக்கேன். இதே சார்ட் வந்து உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் பார்த்து வெரிஃபை பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கோ இல்லை ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருந்தால் 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. இதை தவிர இருக்கிற ஃபீமேலோ, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கோ எந்த ஃபீஸும் கிடையாது. தாராளமாக ஃபீஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கலாம். 10th 12th படிச்சுட்டு நீங்கள் இந்த ட்ரைனிங் எடுத்துருந்தீங்க ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்லன்னா அது ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த என்ன நீங்கள் படிச்சிருந்தாலும், அது வந்து பார்பர், பூட் மேக்கர், டெய்லர், குக்கு, கார்பெண்டர், எது வந்து நீங்கள் ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்களாலும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்களுக்கு போதும். ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது 2/8/2002 1/8/2007 பிறந்தவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சதர்ன் ரீஜன் நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து சதர்ன் ரீஜன் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, லக்ஷதீப், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா, இதுதான் சதர்ன் ரீஜன். இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஐஜி, சிஐஎஸ்எஃப், சவுத் ஜோன், தமிழ்நாடு, சென்னை, தமிழ்நாடு, இந்த இடத்துக்கு தான் உங்கள் அப்ளிகேஷன் போக போகுது. நீங்கள் வந்து லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, அது அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் உள்ள ஃபோட்டோ நீங்கள் ஒன்று அப்லோட் பண்ணோம். அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 3 monthsக்குள்ளே எடுத்த ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். முக்கியமாக அந்த ஃபோட்டோகிராஃபில் கீழே ஒரு ஒயிட் லைன் வரும் இல்லையா, அந்த இடத்துல கிளியராக எந்த டேட்டில் இந்த ஃபோட்டோ எடுத்ததுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதில் டேட்டு மென்ஷன் பண்ணி பிரிண்ட் எடுத்து தருவாங்க. அது ரொம்ப முக்கியம். டேட் இல்லாமல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடாதீங்க. ஸோ சிக்னேச்சர், உங்கள் சைனை வந்து ஒரு பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி ஒரு 10லேருந்து 20 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து அதையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே PDF ஃபார்மெட்டில் 1 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ட்ரேட் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி PDFல நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் வந்து 20 to 50 KBக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரேட் டெஸ்ட்னு சொல்கிறீங்களே,
அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து நீங்கள் குக்காக இருந்தால் சப்பாத்தி ரைஸ் இதை குக் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் தால் சாம்பார் இதெல்லாம் குக் பண்ணி அதே மாதிரி மீட் மட்டன் சிக்கன் அந்த மாதிரி ஃபிஷ்ஷு எக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பூட் மேக்கருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிஷிங் ஆஃப் ஷூ பாலிஷ் பண்ணுறது, டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, லெதர் ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டிச்சிங் ஆஃப் ஷூஸ் இதை நீங்கள் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கும். இதில் அவங்க வச்சுருக்க ஸ்டாண்டர்டில் நீங்கள் பண்ணி காமிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. டெய்லர் அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுத்து காமிக்கணும், கிளாத் கட் பண்ணி காமிக்கணும், அதே மாதிரி யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணி காமிக்கணும். அதுதான் ட்ரேட் டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்பர் அப்படின்னா ஹேர் கட்டிங் பண்ணி ஷேவிங் பண்ணி காமிக்கணும். வாஷர்மேன் அப்படின்னா கிளாத் வாஷ் பண்ணுறது, அயர்ன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கு. ஸ்வீப்பிங் அதாவது பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணுறது, க்ளீனிங் ஆஃப் டாய்லெட்டு, க்ளீனிங் ஆஃப் பாத்ரூம் இதெல்லாம் பண்ணுறது. பெயிண்டருக்கு வந்து பெயிண்ட் அண்ட் ஷேட்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும். கார்பெண்டர் அப்படின்றது வுட்டு கட் பண்ண, பாலிஷ் பண்ண, அந்த வுட் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை ட்ரேட் டெஸ்ட். அது மாதிரி எலக்ட்ரீஷியனுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ட்ரேட் டெஸ்ட் வந்து வைக்க போகிறாங்க. மாலி அப்படிங்கிறது வந்து என்னென்னா கார்டன் மெயின்டைன் பண்ணுறவங்க. முக்கியமாக வந்து இவங்களுக்கு உரம் பற்றி, மென்யூர் பற்றி, ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி, சீடு பற்றி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பற்றியான கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டோ இல்லை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டோ பாஸ் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு வேளை ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து நீங்கள் ஆன்சரை வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக கூட இருக்கும். ஸோ இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்களோட ஸ்டாண்டர்டில் வச்சுருப்பாங்க. அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்டும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் அதை படித்து பார்த்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு இது எல்லாமே 2 to 3 days நடக்கும். ஸோ சென்னையில் போயிட்டு நீங்கள் அந்த 2 to 3 days வந்து நீங்கள் இருந்து அந்த டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட்லேருந்து எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஓனாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுக்கு ட்ராவலிங் அலவன்ஸு, ஸ்டேயிங் இது எதுவுமே அவங்க பே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் சொன்னேன். இது வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இந்த விஷயம்லாம் சொல்கிறதுக்கு காரணம் மெட்ரிகுலேஷன் அண்ட் ட்ரேட் படித்தவங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் இது. ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கோ இல்லை டிகிரி படித்தவங்களுக்கான ஓப்பனிங் வந்து இது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் நான் வெறும் ஆட் மாத்திரம் சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சிருவேன். ஸோ இது வந்து அதுக்கு கீழே மெட்ரிகுலேஷன் படித்தவங்க அப்படின்றதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ப்ரொசீஜர் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதுக்கு உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வேணும். ஸோ ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணதை வச்சு நீங்கள் மறுபடியும் அதே ஐடி பாஸ்வேர்டு வச்சு திரும்பி கூட வேறு எதுக்காவது கூட உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் வச்சுக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற உங்கள் நேமு, அந்த ஸ்பெல்லிங், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே சர்டிஃபிகேட்லேயும் நீங்கள் கொடுக்குறதுலையும் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்க வெப்சைட்குள்ளே போயிடுங்க. போயிட்டு லாகின் பட்டனில் போய் கிளிக் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க. அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இருக்கும். இதை எல்லாமே 2 தடவை கேட்பாங்க. அதாவது நேம் அப்படின்னா 2 தடவை நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை ஒரு இடத்துல நீங்கள் தப்பாக டைப் பண்ணீங்க அப்படின்னா அது அப்போவே வந்து எரர் காமிக்கும். ஸோ நீங்கள் அதை 2 தடவை டைப் பண்ணும்போது அது இல்லாமல் இதில் ப்ரிவ்யூ பட்டன் வேறு இருக்குது. அதாவது நீங்கள் என்ன டைப் பண்ணீங்கன்றதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கான ப்ரிவ்யூ பட்டனும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, பேசிக்கான நீங்கள் மெட்ரிகுலேஷன் 10th படிச்சிருக்கீங்களா, அதே மாதிரி அப்பா பேர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே ஃபில்அப் பண்ணுங்கள். அம்மா பேர், ஜெண்டர் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தப்புறம் உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சப்மிட் பட்டன் கொடுத்தப்புறம் லிங்க் வரும். லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து வேலிடேட் ஆகிடும். வேலிடேட் ஆனப்புறம் நீங்கள் இந்த ஐடியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அந்த ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி வேண்டியிருக்கும். இப்போ நான் சொன்னது ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது எக்ஸாக்டாக என்ன மெட்ரிகுலேஷனில் இருக்கோ அதை வந்து கொடுங்க.
இது மாத்திரம்தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணும் போதோ, சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணும் போதோ, இல்லை டாக்குமெண்டேஷன் வந்து பிடிஎஃப் ஃபைலாக ஸ்கேன் பண்ணும் போதோ, இது எல்லாமே உங்களுக்கு ஓன் கம்ப்யூட்டர் இருந்தால் எடுத்து நீட்டாக எப்பயுமே வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்ளிகேஷன் எல்லாமே இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறதுனால அது தேவைப்படும். உங்களுக்கு சொந்தமாக கம்ப்யூட்டர் இல்லை, லேப்டாப் இல்லை அப்படின்னா உங்கள் மெயில் ஐடியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அப்ளிகேஷன் போடும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியலனாலும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் உட்காந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களே ஸ்கேன் பண்ணி எத்தனை கேபி அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா போதும், அவங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேன் பண்ணி அதை ஷார்ட் பண்ணுறதோ இல்லை பெருசு பண்ணுறதோ பண்ணிவிட்டு அவங்க அப்ளிகேஷனும் ஃபில்அப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.